வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு அருமையான குயிக்காக செய்யக்கூடிய மாதிரி ஒரு பச்சை பட்டாணியும் உருளைக்கிழங்கு வச்சு ஒரு அருமையான ஒரு குருமா. இது எப்படி செய்யலாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரையினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். வாங்க இதை எப்படி குயிக்காக செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துங்க. கடாயில் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்குங்க. பட்டரோட ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து ரெண்டையும் சேர்த்து நல்லா சூடாக்குங்க. சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை சேர்த்துட்டு லைட்டாக வறுத்துக்குங்க. கூடவே ஜீரகம், பெருஞ்சீரகம் இதையும் சேர்த்துட்டு இதே கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். அடுத்து பொடியாக நறுக்குன 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கிடுவோம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. அடுத்து 3 பச்சை மிளகா 2ஆக கீரி சேர்த்துடுங்க. அடுத்து ஒரு தக்காளியை இந்த மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. மூடி போட்டு வதக்கினீங்கன்னா குயிக்காக வதங்கிடும். இந்த மாதிரி வதக்கி எடுத்துருங்க ரெடியாக. அடுத்ததில் மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. வேறு எந்த விதமான மசாலா தேவையில்லை. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மீடியம் ஃப்ளேமில் லைட்டாக வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துங்க. நான் இந்த மாதிரி 1.5 கப் அளவு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு சேர்த்துட்டு இதே நல்லா கலக்கி விட்டு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். கொதித்து பாருங்கள், நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. இதில் வந்து நான் ஏற்கனவே ஒரு 200 கிராம் அளவுக்கு பச்சை பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு வச்சுருக்கேன். அதையும் அப்படியே அதில் சேர்த்துருங்க. கூடவே 2 உருளைக்கிழங்கையும் நல்லா வேக வச்சு அதை நல்லா மசித்து கையால் நல்லா மசித்து அதில் சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. எல்லா இடத்துலையும் போகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லா அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் நல்லா வேக விடுவோம். பாருங்கள், வெந்து கட்டியாக நல்லா கிரேவி ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு. இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பால், 1ஆம் பால்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த 1ஆம் பால் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணும்போது நல்லா அந்த தேங்காயோடைய ஃப்ளேவர் இறங்கி நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளேவர் தரும். உப்பு இருக்கான்னு பார்த்துங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே கொஞ்சம் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுவோம். பாருங்கள், கொதிச்சிடுச்சு. இதில் வந்து நல்லா இடித்த சோம்பு நல்லா இடித்து பொடியாக இடித்து அதையும் சேர்த்துருங்க. கடைசியாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா சூப்பரான அருமையான ஒரு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா சூப்பர் ரெடி ஆச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்தி இதில் அருமையான ஒரு சைடிஷாக இருக்கும். குயிக்காகவும் செஞ்சிடலாம். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்கும். இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இந்த மாதிரி குயிக்கான ரெசிபி பார்க்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.